ஸ்ரீ தேவி பாகவதம் 314ஆம் பகுதி. அமரர் அகந்தையை அடக்கிய யக்ஷ உருவம். ஜனமேஜய மன்னன் வியாச முனிவரை கேட்டான். ஞான குருவே, சக்தி தேவியை தவிர வேறு எந்த சக்தியை யார் போற்றுவார்கள்? பல்வேறு சமயங்களை மக்கள் போற்றுகின்றனர். அவர்கள் தத்தமது சமய வழக்கின்படி வாழ்கின்றனர். ஏன் அவர்கள் அப்படி வாழ்கின்றனர்? தேவியின் மாபெரும் இடம் எத்தகையது, அது எப்படிப்பட்டது என்று எனக்கு கூற வேண்டும் என்றான். ஜனமேஜயனே, ஆதியில் அசுரர்கள் தேவர்களோடு 100 ஆண்டுகள் போர் புரிந்தனர். தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை. தேவியை தொழுது அவளின் அருளால் அவர்கள் வெற்றி அடைய அசுரர்கள் தப்பி பாதாளத்திற்கு ஓடினர். சில காலம் சென்ற பின் தேவர்கள் தமது பலத்தால் தான் அசுரர்களை வென்று பாதாளத்திற்கு அனுப்பினோம் என்று கர்ப்பம் கொண்டனர். அதை அடக்க தேவி ஒரு யக்ஷ உருவத்தில் தோன்றினார். அந்த உருவை கண்டு ஆச்சரியப்பட்ட தேவர்கள் அது யாரென்று அறிந்து கொள்வதற்காக அக்னி தேவனை அனுப்பினர். அக்னி தேவன் அவ்வுருவத்தின் அருகே ஆணவத்துடன் சென்று, நான் அக்னி தேவன், எல்லாவற்றையும் சுட்டெரிப்பவன், நீ யார் என்று அதிகார மிடுக்குடன் கேட்டான். அப்போது யக்ஷ உருவில் இருந்த தேவி, உலகத்தை எல்லாம் எரிக்கும் அக்னி தேவனே, இந்த சிறு துரும்பை எரி பார்ப்போம் என்றாள். அக்னி தேவன் பலவாறு முயன்று அதனை எரிக்க முடியாதலால் அக்னி தேவன் அவமானம் அடைந்து தேவர்களிடம் திரும்பி வந்து நடந்தவற்றை கூறி, வீணாக கர்ப்பப்படாதீர்கள், அதை அடக்க முடியாது என்றான். அதை கேட்ட தேவர்கள் கோபம் கொண்டு வாயு தேவனை அனுப்பினர். அவன் யக்ஷ உருவில் இருக்கும் தேவியின் அருகே ஆணவத்துடன் வந்தான். தேவி அக்னி தேவனிடம் எரிக்கும்படி கூறிய சிறு துரும்பை காட்டி அதை அசைக்கும்படி கூற, வாயு தேவன் தனது பலம் முழுவதையும் திரட்டி அந்த சிறு துரும்பை அசைக்க முயன்றான். அந்த சிறு துரும்பு அசையவில்லை. அதனால் வாயு தேவன் தேவேந்திரனிடம் சென்று நடந்தவற்றை கூறினான். அதனை கேட்டு ஆத்திரமடைந்த தேவேந்திரன் அங்கு சென்று யக்ஷ உருவில் இருக்கும் தேவியை துரத்த முயன்றான். அவனால் அது முடியவில்லை. அதனால் அவமானம் அடைந்த தேவேந்திரன் திரும்பி செல்ல விரும்பாது அந்த யக்ஷ உருவத்திடம் சரணடைந்தான். தேவேந்திரா, நீ மாயா பீஜத்தை ஜபம் செய்வாய், அதனால் நீ சுகப்படுவாய் என்று ஓர் அசரீரி வானில் ஒலித்தது. அவ்வாறு தேவேந்திரன் ஜபம் செய்து வரும்போது அந்த யக்ஷ உருவத்தில் இருந்து ஒரு பேரொளி தோன்றியது. அது பின் உமாதேவியாக மாறியது. அதன் தலையில் பிறை சந்திரன் காணப்பட்டது. அன்னை உமாதேவியை தேவேந்திரன் பக்தி பரவசத்தோடு வணங்கி, தேவி, அந்த யக்ஷன் எங்கிருந்து தோன்றினான்? அதன் கதையை எனக்கு கூறுங்கள் என்றான். தேவேந்திரா, அந்த யக்ஷன் நான் தான். அது பிரம்மஸ்வரூபமாகும். சகல வேதங்களும் என்னுடைய திருவடிகளை பூஜிக்கின்றனவோ, தவங்கள் யாவோ எதனை சொல்கின்றனவோ அதை நான் உனக்கு கூறுகிறேன். பிரணவம் என்ற ஏகாட்சரமே பிரம்மமாகும். அது ஹ்ரீம் சொரூபமாகும். இந்த இரண்டும் தான் எனது பீஜ மந்திரங்கள். பராசக்தியாகவும் சக்திமதியாகவும் மகேஸ்வரியாகவும் இருக்கும் என்னிடத்தில் சந்திரனில் நிலவு எவ்வாறு அபேதமாக இருக்கிறதோ அப்படியே அபேதமாகவும் சமமாகவும் இருக்கிறது. மறைமுகமாக இருக்கும் அவஸ்தை எதுவோ அதுவே மாயையாகும். வெளிப்படையாக இருக்கும் மாயை எதுவோ அதுதான் தமசு. அந்த தமசில் இருந்து சத்வமும் சிருஷ்டியின் துவக்கத்தில் ரஜசும் தோன்றின. வாயு, சூரியன், இந்திரன், யமன், அக்னி முதலான தேவர்களான நீங்கள் சஞ்சரிப்பதும் எனது அருளினால்தான். நீங்கள் மர பொம்மையை போன்றவர்கள், உங்களை ஆட்டி வைப்பது நான் என்று கூறி மறைந்தாள் அன்னை. ஆகையால் ஜனமேஜயனே, காயத்ரி தேவியை உபாசித்த பிராமணர்களில் உயர்ந்தோர் தேவியின் திருவடி தாமரையில் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றார் வியாசமாமுனிவர். 314ஆம் பகுதி நிறைவடைந்தது.